அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால். இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாதபடிக்கு இருக்கிற குறை தெரியுதா? நம்மகிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியுது. நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க எதுக்கு அதை பார்க்குறீங்கன்னா, அதுல என்ன எனக்கிட்ட குறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வகுடு நேரம் எடுக்கணுமா, இல்லை இங்கே எங்கேயாவது பவுடர் திட்டா இருக்குதா, அதை சரி பண்ணுறது தான் கண்ணாடியை பார்க்குறீங்க. கண்ணாடி என்பது சரிப்படுத்துகிற இடம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நிற்பான், அவன் அழகாக அவனே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சிலருக்கு அப்படி இருக்கு. அது பார்த்துட்டு அவங்களே நினச்சிப்பாங்க, உலக அழகியை விட நம்ம தான் அழகாக இருக்கோம், ஆனால் நம்மளை பற்றி யாருக்குமே தெரில அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. நீங்கள் அழகை பற்றி பார்க்கறதுக்கு கண்ணாடி அல்ல, சரி பண்ணுவதை. நான் இன்னும் அதான் தான் பைபிள் சொல்லுது. கொரிந்தியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்க தெரிவிங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? நீங்க போய் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க தெரிவிங்களா, கர்த்தருடைய மகிமை தெரியுமா? இப்போ நீங்க போய் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களை தெரியுமா, மகிமை தெரியுமா? நீங்க தானே தெரிவிங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, கண்ணாடியில் காண்கிற விதமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம்? சரி பண்ணுறது. எப்படி சரி பண்ணோம்? இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ணுற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில் பார்த்து, அந்த கண்ணாடியில் எப்படி நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ். இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதில் கர்த்தர் தெரிவாராம். அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ, உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கணுமா? இல்லை இப்படி மாறணும், இவரை மாதிரி இப்படி மாறணும். அந்த கண்ணாடியில் எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமா? என்ன அழகான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு நாம நம்மளை சரி பண்ற இடத்துல இருக்கமான்றதான் கேள்வியே. வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறோமா, அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும்? அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஓடி ஒளியாம தைரியமா நிற்கணும். தைரியமா நின்னா தான் அவரோட கூட போக முடியும். வசனம் நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்லை, ஓடி ஒளிகிற இடத்துல இருக்கிறோம், படுத்து கிடக்கிறோம், கதவை திறக்க ரெடியா இல்லை. உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமாம் கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கணும். அப்படியே கதவை திறந்துக்கிட்டு நிற்கணும். எப்போ வருவீர் இயேசுவேன்னு கேட்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாகன்னு சொல்லணும். எப்போ மணவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்சை இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம்.